86 வயதில் நடிகருக்கு ஏற்பட்ட மிக பெரும் துயரம். முடிவுக்கு வந்த அந்த காமெடி நடிகர் சகாப்தம் வெளியான துயர செய்தி தமிழ் சினிமாவையே 2ஆ புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி மன்னன், கவுண்டர் மன்னன், காமெடி ஜாம்பவான் அப்படின்னா கண்டிப்பா அது கவுண்டமணி மட்டும்தான். அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அவருடைய இடத்த யார் வேணாலும் நிரப்பலாம்னு நினைக்கலாம். ஆனா உண்மையாலுமே அவருடைய இடத்த அவரால மட்டும் தான் நிரப்ப முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மனிதர்ன்னு சொல்லலாம் கவுண்டமணிய. கவுண்டமணி ஆரம்பத்துல தமிழ் சினிமாவுல சின்ன சின்ன கதாபாத்திரங்களையும், சில நெகட்டிவ் கதாபாத்திரங்களையும் தான் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு போக போக நடிகர் செந்தில் கூட சேர்ந்து கவுண்டமணி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு, கவுண்டமணியுடைய காமெடி அலப்பறைகள் எல்லை இல்லாம போணுச்சு. செந்திலும் கவுண்டமணியும் இணைந்து நடித்த எத்தனையோ திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியிருக்கு. சொல்லப்போனா பெரிய பெரிய ஹீரோக்கள் கிடையாது. எல்லாமே புது புது ஹீரோக்கள் தான். ஆனா அந்த படங்கள்ல செந்திலும் கவுண்டமணியும் நடிச்சாலே அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ராசியான நடிகர்களா இவங்க 2 பேரும் மாறுனாங்க. யாரு பேசினாலும் அதுக்கு பயங்கரமான அந்த கவுண்டர் காமெடிகள நம்ப கவுண்டமணி அவருடைய பாடி ஸ்லாங்ல பேசும்போது நமக்கு அவ்வளோ நகைச்சுவையா இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தையே தனது கையில கட்டி போட்டு வச்சிருந்தவரு கவுண்டமணி. இவருடைய கால் ஷீட்டுக்காக எத்தனையோ இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இவருடைய வீட்ல காலம் கடந்து கூட காத்திருந்த காலம்லாம் இருந்திருக்கு. இப்படியாப்பட்ட கவுண்டமணி தமிழ் சினிமாவை தாண்டி நெறைய பிற மொழியில வாய்ப்புகள் வந்தும் கூட, எந்த மொழிகளையும் இதுவரைக்கும் அவரு படம் நடிக்கவே இல்ல. அதற்கு முக்கியமான காரணம் தன்ன வாழ வச்சது தமிழ் சினிமா. அதனால என்னால வேற எங்கேயும் நடிக்க முடியாது அப்படின்னு மற்ற சினிமாக்கள புறக்கணிச்சவரு நம்ப கவுண்டர் மன்னன் கவுண்டமணி அவர்கள். அப்படியாப்பட்ட கவுண்டமணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வயதாக சினிமாவுலேருந்து அவரே தன்னை விலக்கிக்கிட்டாரு. அதன் பிறகு குடும்பத்துக்காக முழுவதுமா நேரத்த செலவிட ஆரம்பிச்சாரு. இப்போ அவருக்கு வயது 86 ஆகப்போது. இந்த வயதுல சும்மா இல்லாம அவர போயிட்டு சில முக்கியமான படங்கள்ல மீண்டும் கமிட் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க சில இயக்குனர்கள். அவரும் நடிப்புல இருக்கிற ஆர்வத்தின் காரணமா ஒரு படத்துல ஹீரோவாவும், மற்ற 2, 3 படங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல இப்போ கவுண்டமணி கமிட் ஆயிருக்காராம். தொடர்ந்து இந்த படங்கொழிய படப்பிடிப்புல இப்போ அவரு பிஸியா நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி மொத்தமா 3 படத்துல ஒரே நேரத்துல கவுண்டமணி நடிக்க ஆரம்பிச்சப்போ, அவருடைய வயது மூப்பின் காரணமா அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா உடனடியாக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் திடீர்னு சிகிச்சை பலனின்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர் வெள்ளத்துல மூழ்க வச்சிருக்கு.